ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து ஒரு பிரபலமான ஒரு பாடல் வந்து இப்போ வந்து ரீமிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்மளோட தல அஜித்தோட நடிப்பில் இப்போ வந்து பிரம்மாண்டமாக உருவாகிருக்க இந்த திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து நேற்று மாலை வந்து ரிலீஸ் ஆகி செம்ம பெரிய ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக வந்து நேற்றும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து யூடியூப்பில் வந்து 25 மில்லியன் பார்வையாளர் வந்து கடந்து நல்ல ஒரு சாதனை வந்து பெற்றுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டீசரில் வந்து நிறைய கெட்டப்பில் வந்து நம்ம தல அஜித்தை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு பாஸ்ட் தல அஜித், ப்ரெசென்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவ மாதிரி இந்த மாதிரி நிறைய கேரக்டரில் வந்து நம்ம தல அஜித்தோட கெட்டப்ஸ் வந்து இந்த திரைப்படத்தோட டீசரில் வந்து நம்ம காண முடிஞ்சுது. ஸோ எல்லா ஒரு கெட்டப்ஸ் வந்து செம்ம மாசாக இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரனோட முந்தைய திரைப்படம் மார்க்கண்டினி திரைப்படத்துலேயும் வந்து ஒரு ரீமிக்ஸ் பாடல் வந்து இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி வந்து இப்போ இந்த திரைப்படத்துலையும் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ரீமிக்ஸ் பாடல் வந்து அமைஞ்சிருக்காங்க. அதாவது தொட்டு பேசும் சுல்தானா திரைப்படத்தோட பாடலை வந்து ஸோ இப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு பாடலும் வந்து மார்க்கண்டினி மாதிரி ஒரு ஃபைட் சீனில் தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துலையும் வந்து இந்த ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பாடல் வந்து தியேட்டரில் ஓடிச்சுன்னா பற்றிக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு